இப்போ நம்ம வந்து முன்னாடி வந்து எல்லாத்தையும் பார்த்தோம். அதாவது இப்போ அந்த பாடியில் வந்து எப்படி ஜாயின் பண்ணோம். இப்போ பாருங்கள், நான் கீழ் பக்கம் காமிக்கிறேன். 2 கால் இந்த பக்கத்துக்கு, 2 கால் இந்த பக்கத்துக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸ்டொமக்கும் வந்து சைட் பாடி ஜாயின் பண்ணுறது. சைட் பாடியில் வந்து இப்போ எதுவுமே நம்ம ஜாயின் பண்ண வச்சுருக்கோம். இப்போ தான் அதை ஜாயின் பண்ணுறதுக்கு வரணும். ஜாயின் பண்ண வரும்போது சைட் பாடியில் வந்து தான் உங்களுக்கு ஹெட்டு வரும். ஹெட்டு ஒரு பக்கமும் டெய்ல் ஒரு பக்கமும் வரும். இதோ பாருங்கள், A to B வந்து ஜாயின் டெய்ல் பண்ண வேண்டிய இடம். அதாவது வந்து வளைவாக வருது பாருங்கள், அனிமலோட வளைவு. அப்போ ஏவும் பியும் பார்க்கும்போது அதே போல் டெய்லையும் A and B இருக்கும். அது ரெண்டுத்தையும் எடுத்து ஜாயின் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ டெய்லோட A and B இருக்குப்பாங்க. இதனால தான் நம்ம டெய்லை வந்து க்ளோஸ் பண்ணலை ஸ்டஃபிங் வச்சு. ஸோ ஒரு பக்கம் வந்து ஒரு சைட் பாடியிலையும் இன்னொரு பக்கம் இருக்கிறது இன்னொரு சைட் பாடியிலையும் வைக்கணும். ஒன்றா வச்சு தைச்சிட்டிங்கன்னா உள்ளே காட்டன் உங்களால் ஸ்டஃப் பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் இப்போ காமிக்கிறேன். இந்த ஏல ஒரு சைடோட பாடியில் ஒரு பக்கத்தில் இருக்க டெய்லை தான் ஜாயின் பண்ணும். ஓகேங்களா? அதே போல் ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கத்தில் இருக்க ஜாயின் பண்ணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து உள்ள கேப்பு கிடைக்கும். அந்த கேப் வழியாக தான் உங்களால் காட்டன் ஸ்டிச் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், இப்போ ஏக்கு ஒரு பக்கம் டேக் பண்ணிட்டேன்னா அதே போல் பி ஒரு சைட் ஆஃப் த டெய்லை வந்து ஒரு சைட் ஆஃப் த பாடி கூட ஜாயின் பண்ணும். அதே போல் இன்னொரு சைடில் வந்து ஏவும் ஜாயின் பண்ணிட்டு பியை ஜாயின் பண்ணும். ஸோ இப்படி தான் டெய்லை ஜாயின் பண்ணும், டெய்லோட பார்ட். ஓகேங்களா? இப்போ நான் டெய்லோட பார்ட்டில் உங்களுக்கு ஜாயின் பண்ணி காமிச்சிருக்கேன். இதே மாதிரி இன்னொரு பக்கமும் இப்படி டேக் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ண போகிறோம், ஏவும் பியும். ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு ஹோல் இருக்கும். நீங்கள் இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்க கேப் இருக்கும். கேப்பில் இருக்கிறத ஸ்டஃப் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண முடியும், இந்த பார்ட் இருக்குது இல்லையா, இந்த P to S பார்ட், அதை வந்து P to S பார்ட் அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ஹெட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ ஹெட்டோட P பார்ட்டையும் எஸ் பார்ட்டையும் எடுத்து இதோட P and S கூட ஜாயின் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால என்ன பண்ண போகிறேன், மீதி இருக்க பார்ட் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, அந்த P பார்ட்டில் இருந்து எஸ் பார்ட் தான் நம்மளுக்கு ஹெட்டு ஜாயின் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ பாருங்கள், A to P இதை வந்து நம்ம ஜாயின் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதை தான் வச்சு காமிச்சிக்கிறேன். டெய்லில் இருக்க B பார்ட் இருக்கு இல்லையா, அந்த பார்ட்டையும் P பாயிண்ட் இருக்க பார்ட்டி வரைக்கும் நம்ம ஜாயின் பண்ணிட்டு வந்துட்டோம்னா P to S வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஓப்பன் ஸ்பேஸில் தான் நம்ம வந்து ஹெட்டை வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ B பார்ட் வந்து இந்த P பாயிண்ட் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணுறாங்க. அதே போல் தான் டேக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடும். வெறும் ஹெட்டை மட்டும் தான் ஜாயின் பண்ணல. இப்போ தான் டேக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டுருக்கீங்க. உங்களுக்கு டெய்லுமே வந்து நீங்கள் சந்தேகப்பட்டீங்கன்னா 2 ஸ்டிச்சஸ் பார்த்துக்கலாம். அதே போல் டெய்லுக்கு திருப்பி சொல்கிறாங்க, சைட் பாடி தான் ஜாயின் பண்ணோம். ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டஃபிங் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் சப்போஸ் தப்பாக தைச்சிட்டிங்கன்னா பிரித்து தான் தைக்க வேண்டியதாக இருக்கும். ரொம்ப பொறுமையாக உட்காந்து பிரிக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் சைட் பாடியில் தான் ஒரு சைட் ஆஃப் த டெய்லையும் அடுத்த சைட் பாடியில் இன்னொரு சைட் ஆஃப் த டெய்லையும் பண்ணணும். இப்போ வந்து நான் வந்து அந்த பாயிண்ட்டு டெய்லிருந்து அந்த ஹெட்டுக்கு ஜாயின் பண்ண வேண்டிய பாயிண்ட் வரைக்கும் டச் பண்ணிட்டுருக்கேன் 2 சைட் ஆஃப் த பாடியுமே. பொறுமையாக தைச்சி முடிச்சிட்டிங்கன்னா ஸோ உள்ளே விட்டு பொறுமையாக தைச்சிட்டு வாங்க. நீங்கள் வந்து இன்னொன்று என்ன பண்ணணும்னா, இப்போ ஒவ்வொரு டாய் முடிஞ்சதுக்கப்புறமே ஒரு பக்கம் திருப்பி பார்த்து கரெக்டாக தைச்சிருக்கோமா, அந்த வந்து எங்கே ஓட்டை இருக்கா, எங்கேயாவது தையல் மிஸ் ஆகிடுச்சா, கேப் விழுந்திருக்கா, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை பார்க்கணுங்க. ஓகேங்களா? அப்படி பார்த்துக்கிட்டே வந்து செக் பண்ணிவிட்டு தான் ஸ்டஃப் பண்ணணும். டாயில் எங்கே எல்லா இடத்துலையும் கையை உள்ளே விட்டு செக் பண்ணிட்டு வரணும். அப்போ தான் உங்களுக்கு ஓட்டை வந்தால் தெரியும், இல்லைன்னா தெரியாது. இப்போ வந்து நான் வந்து அந்த மாதிரி ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து லெக்கு பண்ண போகிறோம். லெக்கு பண்ணும்போது நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி 8 பார்ட் ஆஃப் த லெக்ஸ் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், ஆப்போசிட் ரிவர்ஸில் எடுத்து வச்சு இப்படி ரெண்டுத்தையும் வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். சரிங்களா? ஜாயின் பண்ணும்போது மேலே ஜாயின் பண்ணக்கூடாதுங்க. மேலேயும் கீழே ஜாயின் பண்ணக்கூடாது, சைடில் மட்டும்தான் ஜாயின் பண்ணணும். ஏன்னா மேலே வந்து பாடி கூட ஜாயின் பண்ணுவோம். அதே போல் ஒவ்வொரு சைடு ஆஃப் த பாடி கூட ஜாயின் பண்ணுவோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் பார்ட் ஜாயின் பண்ணுவோம். அதனால் வந்து இங்கேருந்து எடுத்து சைடில் மட்டும்
சைட் ஆஃப் த லெக் மட்டும் ஜாயின் பண்ணணும். இந்த பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன்னா, ஸோ இது இப்படியே ஃபுல்லாக வந்து இந்த டைரெக்ஷன் பாருங்கள், அப்படியே வந்துட்டு கீழே வரைக்கும் பண்ணணும். அதே போல் இன்னொரு சைடில் வந்து உள்ளே வச்சு தைச்சிட்டு கீழே வரைக்கும் திருப்பி தைக்கணும். கீழே இருந்து மேலே வரைக்கும் தைக்கணும். கீழே மேலே ஹோலாக இருக்கும். கீழே இருக்க ஹோலில் வந்து நம்ம அப்படியே சர்க்குலராக மாறிடும். அந்த சர்க்குலர் பாயிண்டில் தான் நம்ம வந்து ஃபுட் பார்ட் வச்சு தைப்போம். ஓகேங்களா? இப்போ நான் அதை கம்ப்ளீட்டட் ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ அந்த சைடில் இந்த சைடு தைச்சிட்டேன், இந்த சைடு தைச்சிட்டேன். மேலே ஓப்பனாக இருக்குது, கீழே ஓப்பனாக இருக்குது. ஓகேங்களா? கீழே வந்து இந்த ஃபர் இப்போ நம்ம உள்ளே தள்ளிடணும். உள்ளே தள்ளிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், நான் இப்போ வைக்கும்போது ஃபர் உள்ளே தள்ளும் போதே ஷேப் வந்து சர்க்குலராக கிடைக்கும், ரவுண்ட் ஷேப்பில். ஸோ அதில் தான் வந்து நம்ம இப்போ வந்து ரவுண்ட் ஃபுட் பார்ட் இருக்குல்ல, அதை வந்து தைக்க போகிறோம். அதே போல் வந்து அக்ரிலிக்கும் ஃபரையும் ஒரு ரைட் சைட் ஆஃப் த ஃபர் வித் ரைட் சைட் ஆஃப் த அக்ரிலிக் வச்சு தைச்சிட்டு ராங் சைடு ரஃப் எண்டை வச்சு பின்னாடி தைக்க போகிறோம். ஸோ இதே மாதிரி தான் ஃபுல்லாக சுற்றி தைச்சி முடிச்சிடுங்க. தைச்சி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லெக் பார்ட் கம்ப்ளீட் ஆகிடும். இதோ பாருங்கள், லெக் பார்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சா? இப்போ நாங்கள் ரிவர்ஸ் பண்ணி காமிக்கிறோம். அழகாக இருக்குது பாருங்கள். இதுக்கு தான் டைரெக்ஷன் ஆஃப் த ஃபர் முக்கியம். கால் வந்து முன்னாடி இருக்கிற கீழே தான் ஃபர் வரணும். கீழே நோக்கி வந்துச்சுன்னா அழகாக நிற்கிற மாதிரி இருக்கும். மேல் நோக்கி வந்துச்சுன்னா வித்தியாசமாக இருக்கும். இப்போ இதுதான் ஒரு லெக். ஓகேங்களா? இப்போ லெக்கோட பாயிண்ட் சிடியை நம்ம எல்லா இடத்துலையும் சிடியை மார்க் பண்ணாலும் கரெக்டாக வச்சு ஜாயின் பண்ணுங்கள். லெக் முன்னாடி நோக்கி இருக்கணும், உங்கள் பின்னாடி நோக்கி இருக்கக்கூடாது டாகுக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி லெக்கு எனக்கு இப்போ 4 லெக்கு தைச்சி வச்சுருக்கேன். இந்த லெக்கை திருப்பி வந்து எப்பயுமே தைக்கும் போது என்ன பண்ணணும், ராங் சைடை வச்சு தான் தைக்கணும். ராங் சைடு வச்சுட்டு இப்போ நம்மளுக்கு வந்து டெய்லெல்லாம் ஜாயின் பண்ணிட்டோம். அதனால எது மின்பக்கம் வரும் எது பின்பக்கம் வரும்னு தெரியும். ஸோ அந்த கேப்பில் தான் வச்சு தைக்கணும். இப்போ பாருங்கள், டெய்லர் ஜாயின் பண்ணிட்டோமா, டாயில் பின்பக்கம் இருக்கா, இப்போ பின்பக்கம் தான் இப்படி இருக்கணும். காலோட மின்பக்கம் வளைஞ்சிருக்கும், காலோட மின்பக்கம் இப்படி இருக்கும். ஸோ இதுவுமே வந்து இந்த 2 ஹோலில் தான், ஒரே ஹோலில் ஒரே பக்கமாக தைக்கக்கூடாது. நம்மளுக்கு அந்த ரவுண்டு ஷேப்பு ஓப்பனிங் விட்டுருக்குள்ள சிடின்ட்டு, அந்த சிடியில் தான் வச்சு நம்ம தைக்கணும். இந்த பாருங்கள், ஒரு சைடில் இப்படி தைச்சிட்டு வந்துடுவேன். அடுத்த சைடில் எடுத்து அடுத்த சைடு ஆஃப் த லெக் இருக்கு இல்லையா, அதை எப்படி தைச்சிட்டு வரணும். அவ்வளோதான். இப்படி தான் 4 லெக்கையும் எடுத்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? கொஞ்சம் பொறுமையாக பார்த்து தைங்க. அவசரமாக தைக்கக்கூடாது. பொறுமையாக வந்து எந்த பக்கம் எது இருக்குது, கரெக்டான டைரெக்ஷன் தான் வைக்கிறோமா, கால் எல்லாமே ஒரே டைரெக்ஷனில் இருக்கணும். நான் அதே போல் தைச்சிருக்கேன் பாருங்கள். இப்போயே நீங்கள் பார்த்தீங்கன்னா டாயில் தெரியும், கால் எல்லாமே ஒரே டைரெக்ஷனில் வச்சுருக்கேன். இப்போ ஹெட்டு மட்டும்தான் இருக்குது. ஹெட்டை மட்டும் ஜாயின் பண்ணிட்டு ரிவர்ஸ் பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே ஹெட் பார்ட் இருக்குது, அந்த ஹெட் பார்ட்டை வச்சுருக்கோம். அந்த ஹெட் பார்ட்டை எடுத்து பார்த்து பாருங்கள், முன்னாடி இருக்குது இல்லையா, இந்த பாயிண்ட் மிடில் பாயிண்ட்டை எடுத்து இதோட மிடில் பாயிண்ட் அதை கூட வச்சு தைச்சிட்டு இப்படி சைடில் வச்சுக்கணும். ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் டேக் பண்ணிக்கோங்க. டேக் பண்ணிக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு பொசிஷன் மாறாது, கரெக்டான ஷேப் வருது. இப்போ இப்படி தாங்க தைச்சிட்டு இருக்கோம். தைச்சி முடித்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்பில் கிடச்சிடும். இந்த பாருங்க ஹெட். ஓகேங்களா? ஹெட்டு பாடி எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ ரெடி, ஸ்டார்ட் 1 2 3. நம்ம இப்போ ரிவர்ஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பொறுமையாக ஃபஸ்ட்டு வந்து ஹெட்டு டெய்லு இது 2 எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் லெக்ஸ் எடுத்துகிட்டு வாங்க. ஆஸ் யூஷுவல் சொன்னோம், இந்த டாகுக்கு வந்து ஜிப்பு கூட வைக்க முடியாதுங்க, ஏன்னா அடிப்பக்கம் இருக்கிறதுனால ஜிப் வைக்க முடியாது. டெடி பேர்க்காவது ஓப்பனிங் கொஞ்சம் பெருசாக வச்சு கொடுக்கணும்னு நினச்சோன்னா நம்ம ஜிப் வச்சு கொடுக்கலாம். ஸோ தட் வந்து அது பவுச் மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு சீக்ரெட் பவுச் மாதிரி இருக்கும் டெடி டாயில். ஆனால் இதில் வந்து அப்படி கிடையாது. அதனால் வந்து கேர்ஃபுல்லாக கொஞ்சம் பொறுமையாக ஓட்டையில் இருக்கிறத எடுத்து வெளியில் விட்டுட்டு பாருங்கள். ஸோ நான் ஹெட்டை வெளில எடுத்துட்டேன். இப்போ ஹெட்டை வெளில எடுத்தாச்சு, நம்மளோட டாய் வந்துச்சு. அதே போல் கால், ஒவ்வொரு காலும் எடுங்க. நான் இப்போ செக் பண்ணுறேன், எடுக்கும் போதே வந்து செக் பண்ணுறேன் எங்கேயாவது வந்து கேப் விட்டேன்னா ஸ்டிச் பண்ணாமல் இருக்கேனான்ட்டு. நீங்கள் எந்த சைட்லேயும் பார்க்கணும், ரிவர்ஸ் சைட்லேயும் நீங்கள் தைச்சிருக்கும் போதும் பார்க்கணும், ஏதாவது வந்து கேப் விட்டுமா, ஒழுங்காக தைக்கலையா, ஸ்பேஸ் இருக்கா, ஓட்டை விழுந்துருச்சா, இப்படிலாம் பார்த்து தான் பண்ணணுங்க. பொறுமையாக ஒவ்வொன்றையும் எடுத்துகிட்டு வாங்க. எல்லா 4 லெக்கையும் எடுத்துகிட்டு வாங்க.
அதே போல் உங்களால் பண்ண முடியலன்னா பென்சில் வச்சுக்கோங்க, பென்சில் வச்சு ரிவர்ஸ் பண்ணுங்க, ஃபஸ்ட்டு வீடியோவில் காமிச்ச மாதிரி. இப்போ டெய்லு ஓகேங்களா, 4 லெக்கு டெய்ல், அதை பாருங்கள் லெக் பார்ட் எல்லாத்துக்கும் வந்துடுச்சு. டெய்ல் வந்து பாருங்கள், டெய்லு கூட பென்சிலை வச்சு எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா டெய்லோட பாயிண்ட், டெய்லோட டிப் வந்து ஷார்ப்பாக இருக்கும். அந்த ஷார்ப் எட்ஜ் நம்மளுக்கு வந்தால் தான் ஷேப் கரெக்டாக வரும். அதனால் அந்த டெய்லை வந்து செக் பண்ணிடுங்க. ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் இப்போ வந்து நான் வந்து எல்லாத்தையும் வந்து செக் பண்ணிட்டேன், எல்லா லெக்ஸு டெய்ல் எல்லாத்தையும். யூஸ்வலாகவே லாங் டாய் ஃபார்ட்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. இப்போ பாருங்க, நான் இப்போ வந்து பென்சிலை வச்சு தான் டிப்பை வந்து எடுக்கிறேன். ஸோ தட் ஷேப் எனக்கு டெய்லோட ஷேப் கரெக்டாக வரும். இல்லைனா வந்து பெண்டாக இருக்கும் உள்ளே நம்மளோட யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்துக்கலாம். அது ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட். இப்போ இனிமேட் நம்மளுக்கு இருக்க ஒரே வேலை வந்து ஸ்டஃபிங் பண்ண வேண்டியது தான். எல்லாத்துலேயும் ஒரு பக்கம் வந்து பென்சில் விட்டு பார்த்துக்குங்க, ஏன்னா எங்கேயாவது ஃபோல்ட் ஆகிருந்துச்சுன்னா அப்படின்றதுனால லெக்கு, பாடிஸ், ஹெட்டு எல்லாத்துலேயும் வந்து பார்த்துக்குங்க. ஸோ நம்மளோட இப்போ டாய் வந்து வந்துடுச்சு. இப்போ இதுக்கு நம்ம வந்து ஸ்டஃபிங் பண்ண போகிறோங்க. ஸ்டஃபிங் வந்து ஹெட்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். உள்ளே வந்து அந்த ஓட்டை வழியாக, ஓப்பனிங் வழியாக உள்ளே விட்டுட்டு ஹெட்டை போயிட்டு ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஹெட்டு ஃபஸ்ட்டு நின்னதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்து டெய்லெல்லாம். ஓகே, ஹெட்டுக்கு வந்து ஓரளவுக்கு திட்டமான அளவுக்கு ஸ்டஃபிங் பண்ணுவாங்க. ரொம்ப ஓவர் ஜாஸ்தி பண்ணிட்டீங்கன்னா ஹெட்டோட வெயிட் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். அதே மாதிரி கம்மியாக பண்ணிங்கன்னா ஹெட்டு தொங்கிடும். அதனால் நீங்கள் உள்ளே விட்டு ஸ்டஃப் பண்ணிவிட்டு பாருங்கள், அமுக்கி பாருங்கள். ஓரளவுக்கு திட்டமான சாஃப்ட்னஸ் இருக்கும். அப்படியே தொட்ட உடனே பயங்கர சாஃப்டாக இருக்கக்கூடாது, பட் ஓரளவுக்கு சாஃப்ட்னஸ் இருக்கணும். அதே நேரத்தில் க்ரிப்பாகவும் இருக்கணும் ஹெட். இப்போ நான் ஹெட்டுக்கு முடிச்சாச்சு. அதே போல் வந்து உள்ளே விட்டு டெய்லுக்கு, லெக்குக்கு இது எல்லாத்துக்குமே வந்து ஸ்டஃப் பண்ணிவிட்டு வாங்க. அகெயின் வந்து ஸ்டஃபிங் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. ரொம்ப ஸ்டஃப் பண்ணிட்டீங்கன்னா டாயோட சைஸ் பயங்கர பல்ச் ஆகிடும், ஹார்டாக இருக்கும், பார்க்குறதுக்கே வந்து சாஃப்டாக மாதிரி இருக்காது, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காது. அப்படியே வந்து நம்மளை வந்து ஏன்னா ஹார்டாக இருக்க மாதிரி தெரியும். டாகும் ஹார்ஷாக இருக்கும், மெட்டீரியலும் ஹார்டாகிடும். அதனால் திட்டமான அளவுக்கு ஸ்டஃபிங் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் ஸ்டஃப் பண்ணும்போது எல்லா இடத்துக்கும் போயிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. விரல விட்டு விட்டு எல்லா இடத்துக்கும் போயிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ கழுத்துக்கு ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணிட்டேங்க. அதே போல் தான் மற்ற எல்லா பார்ட்ஸுக்கும் ஸ்டஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டஃபிங் உள்ளே போடுங்க. ஒரே நேரத்தில் உள்ளே தள்ள ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிஞ்சுறதுக்கான சான்சஸ் இருக்குது. டெய்லுக்கும் பொறுமையாக உள்ளே தள்ளி விடுங்க. டெய்லுக்கும் உங்களால் பண்ண முடியலன்னா காட்டன் யூஸ் பண்ணி டெய்லோட பார்ட்டுக்கு தள்ளி விடணும். ஸ்டஃபிங் நான் டெய்லுக்கு இல்லாமல் முடிச்சிட்டேன். இப்போ பாடி பண்ண போகிறேன். நான் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்ப்பேன் இது வந்து ஓகேவா இருக்கா இல்லைன்ட்டு. ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரிமூவ் பண்ணிக்கலாங்க. ஸோ டெய்லுக்கு முடிஞ்சாச்சு. உடம்புக்கு எல்லா இடத்துக்கும் இந்த பண்ணி முடிச்சிட்டேன். நான் ஆல்மோஸ்ட் வந்து லெக்குக்கு எல்லாத்துக்கும் முடித்தேன். இது வந்து ஒரு மாதிரி செமி ஸ்டாண்டிங் டாயாக தான் இருக்கும். ஃபுல்லாக உட்காந்துட்டு இருக்கதா, ஃபுல்லாக நிற்கவும் நிற்காது. ஓகேங்களா, இந்த டாய் இந்த பொம்மையே அப்படி தான். இந்த பொம்மையோட ஸ்பெஷாலிட்டி அப்படி தான், இப்படி தான் நிற்கும். அது நீங்கள் வந்து உள்ளே வந்து இது வச்சு நிற்க வைக்கலாம். ஆனால் அது நிற்கிறத விட இந்த மாதிரி செமி சிட்டிங் பொசிஷனில் இருந்தால் தான் இந்த டாய்க்கு அழகே. ஓகேங்களா, இதே நீங்கள் நிற்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கம்பியை யூ ஷேப்பில் மடித்து அந்த கம்பியை வந்து இந்த காலுக்கும் அந்த காலுக்கும் வச்சு விட்டோம்னா நம்மளால் நிற்க முடியும். இந்த டாய் ஃபுல்லாக நிற்கும். பட் அகெயின் சொன்ன மாதிரி இது வந்து செமி சிட்டிங் பொசிஷன், செமி ஸ்டாண்டிங் பொசிஷன் தாங்கிறதுனால இந்த மாதிரி இருந்தாலும் நல்லாயிருக்கும். இப்போ டாய் ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறேன். நான் வந்து செக் பண்ணிக்கிறேன் ஷேப்ஸை. அதனால் ஃபோல்ட் பண்ண முடியுதா, எல்லா இடத்துக்கும் சாஃப்டாக இருக்கா, ஒழுங்காக புஷ்ஷாக இருக்கா அப்படின்னா பார்க்க போகிறோம். டாய்ஸ்க்கு காலில் இருக்குது. ஓகேங்களா, மின்னங்காலில் இருக்குது. நம்மளுக்கு ஷேப் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பின்னாடி உடம்புல தான் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதெல்லாம் இப்போ எடுத்து முடிச்சுட்டேன். ஸ்டஃப் பண்ணி முடிச்சுட்டு நம்ம எப்பயும் தைக்கிற மாதிரி வச்சு வெறும் டேக் மட்டும்தான் போடணும். டேக் மட்டும் போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு.
ஓகேங்களா? முக்கியமான விஷயம், நீங்கள் எப்போ வந்து இந்த சாஃப்ட் டாய் வந்து இந்த லாங் ஃபர் டாய் வந்து ஃபோட்டோ எடுக்கணுமோ இல்லைனா சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் வந்து யூ ஹாவ் டு கோம்ப் இட். ஒரு நம்மளோட ஆர்டினரி சீப்பு இருக்கு இல்லையா, புது சீப்பு, பழசு இல்லை புதுசு, யூஸ் பண்ணாத சீப்பு ஒன்று எடுத்து வச்சுட்டு அதோட டைரெக்ஷன் ஆஃப் த ஹேருக்கு ஏற்ற மாதிரி கோம் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப நீட் ஆகிடும். ஒரே க்ளம்ஸியாக இருக்கு இல்லையா இப்போ பார்க்குறதுக்கு, ஆனால் கோம் பண்ண அதோட கோம்பு பண்ண ஹேர் அதோட டைரெக்ஷன்லேயே கரெக்டாக நம்ம கோம் பண்ணுற டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகும். ஸோ தட் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து உள் பக்கமாக வந்து முடிச்சிருக்க மாதிரி ஊசியை உள்ள விட்டு 2 பார்ட்டையும் இது பாருங்கள், இந்த பக்கத்துலேயும் இந்த பக்கம் கோத்து எடுக்கிறதாங்க இது கம்ப்ளீட் பண்ணுற வேண்டிய ஸ்டிச்சு. ஓகேங்களா? இங்கேருந்து இங்கே திருப்பி இங்கேருந்து இங்கே அப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? திருப்பி இங்கேருந்து இங்கே நம்மளோட டாய் ஆல்மோஸ்ட் இப்போ ஸ்டிச் பண்ணதும் தெரியாது, எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. ஃபினிஷ்டு ப்ராடக்ட் இப்படி தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இப்போ இது வச்சுட்டு டைரெக்ஷன் ஆஃப் த ஹேருக்கு ஏற்ற மாதிரி டைரெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி சீப்பை வச்சு வாரி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது இன்னும் நீட்டாகிடும். உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், லாங் ஃபர் இருக்க டால்ஸே கிடைக்காது. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் லாங் ஃபரில் பிளான் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்குன்னு வந்து ஒரு சின்ன பவுச் பண்ணுறோம் அப்படின்னா அதை லாங் ஃபரில் பண்ணிங்கன்னா அது நல்லா இருக்காது. ஷார்ட் ஃபர் நிறைய யூஸ் பண்ணிட்டு லாங் ஃபர் கொஞ்சமாக, அதே போல் மீடியம் ஃபர் நிறைய இடத்தையும் யூஸ் பண்ணிட்டு ஏதாவது ஒரு பார்ட்டுக்கு மட்டும் லாங் ஃபர் அந்த மாதிரி வச்சாலும் நல்லாயிருக்கும் உங்கள் டாய்ஸில். ஸோ இப்படி தான் என்னோடய டாய் இருக்குது. உங்களுக்கு வேணால் நீங்கள் கழுத்தில் பெல்லு மாதிரி ஏதாவது கட்டி இன்னும் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டெய்லு லெக்ஸை உட்காந்த மாதிரி இருக்கும், பாடி வந்து அப்படியே இருக்கும். அப்படியே வந்து ரியல் டாய் மாதிரியே இருக்கும். உங்கள் பசங்க பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது ஆர்டிஃபிஷியலாக இல்லை ஒரிஜினலாக, அந்தளவுக்கு இந்த பொமேரியன் டாக் மாதிரியே இருக்கும். தேங்க்யூ.